நடக்க போற தேர்தல்ல நம்ம மீனா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, தேர்தல் பரபரப்பா போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல எடுத்தோன்னே மீனாவை தான் காமிக்கிறாங்க. மீனா கத்தி குத்துப்பட்டு வீட்டுல படுத்திருக்காங்க. சோ மீனாவை பாக்குறதுக்காக நம்ம சுருதி வந்து ஆறுதல் சொல்றாங்க. அப்ப சுருதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக அவங்கள வந்து இவ்வளவு தூரத்துக்கு விட்டு வைக்கணும், நம்ம வந்து தட்டி கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மீனா இருந்துகிட்டு இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக்க வேணாம், இந்த பிரச்சனை நம்ம இதோட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எலெக்ஷன்ல போட்டி போறது வந்து சரியா தெரியல. ஏன்னா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது, அந்த பிரச்சனை முத்துவை பாதிக்குது அப்படின்னா கண்டிப்பா அது எனக்கு பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்ப நம்ம முத்து இருந்துகிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கே பாரு மீனா, நீ இதெல்லாம் யோசிக்காத, நீ வந்து தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறாரு. ஆனாலும் மீனாவால அதை ஏத்துக்கவே முடியல. அண்ட் அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா ரேகா வந்து மீனாவுக்கு கால் பண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உங்க கூட இருக்கிறேன், உங்களால நிச்சயமா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்க. சோ மீனா வந்து அவங்க கிட்டயும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க, எனக்கு எதுனாலும் பிரச்சனையே கிடையாது, ஆனா என்னோட பிரச்சனை இவரை பாதிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க கிட்டயும் சொல்றாங்க. அவங்களும் ஆறுதல் சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணீங்கன்னா சிந்தாமணியை கட்டுறாங்க. சிந்தாமணி அடுத்த பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம், அவ்வளவுதான், இதோட எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து அவ வரமாட்டா, நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனக்கோட்டையில அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதை சீக்கிரமே நம்ம மீனா தகர்க்க போறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சோ அவங்களோட ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் உள்ள வருது. சோ போலீஸ் உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா அவங்க ஆட்கள் ஓடி போயிடுறாங்க. டேய், நீங்க பின்வாசல் வழி போயிருங்க, இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நீங்க தலைமறைவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. அண்ட் போலீஸ் வந்தோடனையும் தான் ஒரு குற்றவாளியே கிடையாது, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப பிரில்லியண்டா பேசுறதா நினைப்பு போல அவங்களுக்கு. சோ அதை தான் அங்கேயும் அவங்க காட்டுறாங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் இப்படி அறகுறையா வைக்கிற ஆளே கிடையாது, நான் நினைச்சிருந்தா எப்பவும் முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, போலீஸ்காரங்க அப்படியாமா சரிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்க எதுவுமே பண்ணல, அதை தான் நீங்க சொல்ல வர்றீங்க, ஓகே நீங்க சொல்றத நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்க எதுவுமே பண்ணல, இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்ல மட்டும் கையெழுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. சோ போலீஸ் இந்த பக்கம் போன உடனே பாத்தீங்கன்னா ரேகா உள்ள வர்றாங்க. ரேகா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாருமா, நீ செய்யறது சரி கிடையாது, நீ வந்து மீனாவை நேரடியா மோது, சோ அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு வெளியிலாம் நீ போகாத அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அவங்க இருந்துகிட்டு இங்க பாருக்கன்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஜெயிக்கணும், அது மட்டும் தான் எனக்கு வேணும், அதுதான் எனக்கு முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரேகா இருந்துகிட்டு நீ இப்படி பண்ணா ஜெயிக்கலாம் முடியாது, தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போயிடுறாங்க. அண்ட் அடுத்த சீன் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல மீனாவுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வரும்போது மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஏன் மீனா தேர்தல் ஏதோ வாபஸ் வாங்க போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், நிஜமாவா, ஏன் நீ பயந்துட்டியா, நாங்களாம் உன் பக்கம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உங்க பக்கம் தான் இருப்போம், நீ தைரியமா நில்லு, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மீனாவுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. மீனாவும் ஓகே இவங்கெல்லாம் நம்ம பக்கம் இருக்கிறாங்களே, நம்ம நின்று தான் பாத்துருவோமே அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டாங்க. சோ அதனால மீனாவும் ஓகே உங்களுக்காக நான் கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல சந்திக்கிறேன், பாப்போம் என்னதான் செஞ்சிடறாங்கன்னு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, இவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம், மீனா நமக்காக தான் அப்படி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிந்தாமணி வேற ஏதாவது பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து, இருந்தாங்க இது எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருங்க, இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள இந்த பணம் எல்லார் கைக்கும் போயிடணும், அண்ட் அது போக எல்லாரும் நமக்கு தான் ஓட்டு போடுறாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க பணத்தை கொடுங்க, அப்படி ஒருவேளை பணத்தை வாங்கிட்டு நமக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னா இதுக்கப்புறம் நீங்க பிசினஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அவங்க ஆட்களும் பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. அண்ட் கடைசி பக்கத்தில் பாத்தீங்கன்னா நம்ம மீனாவோட போஸ்டர் நம்ம விஜயா கிழிக்கிறாங்க. கிழிச்சிட்டு நீ எப்படி தலைவி ஆகிற அப்படின்றத நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சவாலா விடுறாங்க. சோ இவங்க என்னதான் பண்ணாலும் அது வேஸ்ட், மீனா தான் தலைவியாக போறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.